Cook with Komali season 5 ல செம இன்ட்ரஸ்டிங்கான chicken recipe ஒன்னு பார்க்க போறோம். Hi guys, welcome back to my channel. நான் சுபத்ரா நாராயணன். இன்னைக்கு பார்க்க போற அந்த சூப்பரான ரெசிபி பாத்தீங்கன்னா செஃப் தாமஸ் சார் செஞ்சு காட்டி அசத்தின செட்டிநாடு சிக்கன் மசாலா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சீரியஸா சொல்றேன். மறக்காம இதுல எப்படி செய்யறோமோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் செம தூளா இருந்துச்சு. இந்த யம்மியான சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்தா அதுக்கு ஒரு pan சூடு பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 4 ஏலக்காய், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 மராட்டி மொக்கு, சாவித்திரி 2, கொஞ்சமாக கல்பாசி, 2 நட்சத்திர சோம்பு, 6 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அள்ளி சதற விட்டு இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா சவக்க வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே அடுப்பு அணைச்சிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சுக்க போகிறோம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சி ஒரு ஃபைன் பவுடராக எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலா ஒரு ப்ராப்பர் செட்டிநாடு மசாலா. இது ஒரு ஆத்தென்டிக்கான மசாலா. இது அரைச்சி அந்த மசாலாவை எடுத்து பார்க்கும்போதே ஸ்மெல்லு அட்டகாசமாக இருக்கும். நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அதில் 2 நறுக்குன வெங்காயத்தெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் மாறினதுக்கப்புறமா 2 நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இப்படி கைனால் நசுக்கி விட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த தக்காளியும் சேர்த்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இது ரெண்டும் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிருக்கேன். அதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த சிக்கனை இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்படி செய்யும்போது அதோட எண்ணெயில் நல்லா சுருளை வதங்க ஆரம்பிக்கும், அதோட கலர் மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்கனை 2 நிமிஷம் வதக்கும் போது அந்த நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க செட்டிநாடு சிக்கன் மசாலாவை அப்படியே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அள்ளி தெளித்து இந்த மசாலா சிக்கனில் நல்லா இறங்குற மாதிரி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிங்க. இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா மசாலா நல்லா அப்சர்வ் ஆகணும் சிக்கனில். நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் கிளறி விட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு சிக்கனை குக் பண்ணிக்கலாம். மொத்தமாக 7 நிமிஷத்தில் நீங்கள் சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் செம சூப்பராகிடும். 2 கீரை பச்சை மிளகாய் இதில் சேர்த்து அதையும் கிளறி விட்டிங்கன்னா பச்சை மிளகாயோட காரம் அப்படியே நல்லா இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா கடைசியாக நறுக்குன கொத்தமல்லி அப்படியே அலேக்காக தூவி விட்டு நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இந்த கிரேவி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கடாயிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி நல்லா திக்னஸ் கொடுத்து அட வேறு லெவல் டேஸ்ட்லான செட்டிநாடு சிக்கன் மசாலா செம சூப்பராக ரெடி ஆயிரும். சான்ஸே இல்லை. செஃப் தாமு சார் சொல்லி கொடுத்த அப்படியே அந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதை சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட செம டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அடல் தான் சைனிங் சுபத்ரா நாராயணன். டேக் கேர், பை. Thanks for watching. Now please like, subscribe, and share the video. See you next time. Bye.